வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் வீட்டிலேயே சூப்பராக சாஃப்டான பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பன்னீர் வீட்டிலேயே செஞ்சு பழகிட்டிங்கன்னா கடையில் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் பார்த்தீங்கன்னா கொழுப்பு நீக்கப்படாத ஃபுல் ஃபேட் மில்க்கு. இந்த மாதிரி பால் எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். ஸோ இந்த பால் கொதிக்க ஆரம்பிக்கிற டயத்துலேயே ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர், ஒயிட் வினிகர் கிடைக்கும் இல்லையா, அது ஏதாவது ஒன்று ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட பாதி பழத்தோட சாறு நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதுன்னா நீங்கள் முழுசாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது, பக்கத்துலேயே இருக்கணும். இப்போது பால் இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம ஊற்றிடக்கூடாது. நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே அது பால்லாம் நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தோட சாருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் வினிகர்னு கடையில் கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரியே நம்மளுக்கு பால் திரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம வடிகட்டி எடுக்கணும். அதுக்கு ஒரு பவுல் வச்சுருக்கேன். அது மேலே நல்ல ஒரு காட்டன் துணியை நனைச்சி அப்படியே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம காய்ச்சின பால் திரிஞ்சிருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பவுலில் உள்ள தண்ணியை நல்லா சிந்திடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் கவுத்திட்டு அந்த காலி பவுல் மேலே இந்த இது வச்சுருக்கேன். இது மேலே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றி நம்ம கழுவணும். ஏன்னா லெமன் ஜூஸ், வினிகர் எது சேர்த்தாலும் அதோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் போகணுன்னா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு மறுபடியும் அதே மாதிரி எல்லா முடிச்சு மாதிரி இப்படி கொண்டு நல்லா பிழிஞ்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துருங்க. இதுக்கப்புறமா ஒரு பிளேட் மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த துணியோடையே சேர்த்து அப்படியே வச்சுட்டு மேலே கனமான ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும். நான் இன்னைக்கு இந்த குட்டி உரல் வைக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே நிற்கிற மாதிரி வைங்க. ஏதாவது ஒன்று ஹெவியாக இருக்கிற மாதிரி வச்சாதான் அந்த பன்னீர் நல்லா செட் ஆகி நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு க்யூபாக கிடைக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரமாவது, 2லேருந்து 3 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆயிரும். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மேலே உள்ள வெயிட்டை எடுத்துட்டு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்திருக்கும். இப்போ பன்னீர் நல்ல செட்டாக இருக்கும், ஒரு கேக் மாதிரி. இப்போது அந்த பன்னீர் மட்டும் தனியாக எடுக்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி நல்லா செட் ஆயிடுச்சுன்னு. இப்படி இருக்கு பாருங்க. இதை நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண போகிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக கட் பண்ண வருதுன்னு. ஸோ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கிது. உங்களுக்கு நிறைய பன்னீர் வேணும்னா நீங்கள் நிறைய பாலில் செஞ்சிங்கன்னா அதிகமான பன்னீர் கிடைக்கும். இது கடையில் வாங்குறத விடவே ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பன்னீர் வச்சு செய்கிற எல்லாத்துக்குமே ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. ரொம்பவே மொறுமொறுப்பான ரொம்ப சுவையான பன்னீர் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நல்லா துருவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டிலே செய்கிற பன்னீர்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற பன்னீர்னா துருவி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்ல சாஃப்டாக வேக வச்சு லேசாக மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, அப்புறம்
ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் இல்லாட்டி ஆம்ச்சூர் பவுடர் அதை கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துக்கிறதுனால அதுவே ஒரு நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் மிளகாய் தூளோட காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் பால்ஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக உருட்ட வந்துடும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சோள மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு பால்ஸாக வந்து நம்ம ஒரே மாதிரி இருக்க மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே உருட்டி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு பால் வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மிதமான தீயிலே வச்சாதான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ஒரு சைடு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் நிறைய செலவாகாது, ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. இந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இருக்கட்டும். இடையில வந்து எங்கேயாவது கலர் மாறாமல் இருந்ததுன்னா அந்த சைடு கீழே படுற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சைட்லலாம் இன்னும் கொஞ்சம் இந்த ரோஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் அந்த சைடை பார்த்து திருப்பி திருப்பி வச்சு ஃபுல்லாக அந்த பால் மொத்தமும் வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் கூட பாருங்கள் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்ற தேவையில்லை, மீதி உள்ள எண்ணெயிலேயே நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ மீதி உள்ள பால்ஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டைம் ஆகவே ஆகாது. ஸோ நம்மளோட கிறிஸ்பியான பன்னீர் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒன்றை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ மொறுமொறுன்னு இருந்தது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சூடாக கொஞ்சமாக டொமேட்டோ கேச்சப்போடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் கேப்சிகமை வச்சு ஒரு சூப்பரான மசாலா ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் ஓரளவுக்கு உருகினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் அந்த வெண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே 2 தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம்.
இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, இந்த காஞ்ச வெந்தயக்கீரையோட இலையை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கையில் அப்படி கசக்கி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லா இறங்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது இல்லாமையும் பண்ணலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு கேப்சிகம், ரெட் அண்ட் க்ரீன் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி இதை சேர்த்துடலாம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு பன்னீரையும் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டலாம். அந்த மசாலா எல்லாமே கேப்சிகம் பன்னீரில் நல்லா கோட் ஆகணும். இந்த அளவு கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து விட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டணும். அப்பதான் வந்து அடியில் வந்து அடி பிடிக்காம இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி வச்சு இன்னும் 2 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். கேப்சிகம் பன்னீர் எல்லாமே கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. கேப்சிகம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விடக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீரும் வந்து ரொம்ப குயிக்காக வெந்துடும். அதனால 4 நிமிஷம் மொத்தமாக வச்சாலே போதும். இப்போ கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான பன்னீர் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, ரோட்டி, நானோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான மலாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். லேசாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பொடியெல்லாம் எண்ணெயில் கருகிராமல் ஸ்டவ்வை நல்ல சிம்லேயே வச்சு இதை ஒரு நிமிஷம் பக்கத்தில் நல்லா வதக்கி விட்டலாம். அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும். இப்போ நான் ஒரு 250 கிராம் பன்னீரை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை இன்னும் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பன்னீரை நல்லா அந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுறணும். நல்லா இந்த அளவுக்கு கிளறிட்டே இருங்க. மசாலா எல்லாமே பன்னீரில் நல்லா சேர்ந்துருச்சு. ஒரு 2 நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். அடுத்து வந்து க்ரீம் சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து டபுள் க்ரீம் ஒரு 150 ml சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட சிங்கிள் க்ரீம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மிதமான தீயிலே வச்சு கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லாவே கலர் வந்துடும். கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம இதை கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. ஓரங்கள்லையும் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிக்குது. கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை இருக்கு இல்லையா, அதை வந்து கையில் வச்சு இப்படி நல்லா கசக்கி அதில் சேர்த்துடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். க்ரீமெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பர் க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. கடைசியில் இதில் வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மலாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.